இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புட்டினை கொல்ல சதியா? பாதுகாப்பு வாகனம் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. நிறுவனமயமாக்கப்பட்ட சுரண்டலால் ஏழை மக்களுக்கு அதிக பாதிப்பு. மத்திய அரசின் டிஜிட்டல் மயமாக்கம் குறித்து ஸ்டாலின் விமர்சனம். 5ஆம் வகுப்பு வரை முன்கூட்டியே ஆண்டு தேர்வு. கோடை வெயில் அதிகரிப்பதால் தமிழக அரசு முடிவு. வணக்கம். மத்திய அரசின் டிஜிட்டல் மயமாக்கம் என்பது நிறுவனமயமாக்கப்பட்ட சுரண்டல் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு தொடங்குங்கள் என்று சொன்ன மத்திய அரசு பின்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து டிஜிட்டல் இந்தியா என்று கூறியதை அடுத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலித்தது என்றும் பிறகு வங்கியில் குறைந்த இருப்பு தொகைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது அனுமதிக்கப்பட்ட மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் 23 ரூபாய் வரை கட்டணம் பிடிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மக்கள் தேவைக்கு மீறி ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க வேண்டி வரும் என்றும் ஏழைகளுக்கும் வங்கி சேவை சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தையே இது சிதைத்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மத்திய அரசு நிதி விடுவிக்காததால் தவிக்கும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் ஏழைகள்தான் இதனால் அதிக பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இது டிஜிட்டல் மயமாக்கம் அல்ல, நிறுவனமாக்கப்பட்ட சுரண்டல் என்றும் ஏழைகள் ஏடிஎம் அட்டையை தேய்க்க பணக்காரர்கள் திளைக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் திராவிட சகோதர சகோதரிகளுக்கு உகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மற்றொரு பதிவில் கூறியுள்ள முதலமைச்சர், ஹிந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுவரை என மொழி மற்றும் அரசியல் ரீதியான சவால்களை எதிர்கொண்டு நமது உரிமைகள் மற்றும் நம் அடையாளத்தை குறைத்து மதிப்பிடும் ஒவ்வொரு முயற்சியையும் நாம் ஒன்றிணைந்து தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே ஆண்டு தேர்வு நடத்தி விடுமுறை அளிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பெற்றோர் மற்றும் பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் உத்தரவின்படி தேர்வுகளை முன்கூட்டியே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதல் நாளான 7ஆம் தேதி தமிழ் தேர்வும் மறுநாள் விருப்பமொழி தேர்வும் நடைபெறும். ஏப்ரல் 9ஆம் தேதி ஆங்கிலம் மற்றும் 11ஆம் தேதி கணக்கு தேர்வுகள் நடைபெறும். 15ஆம் தேதி அறிவியல் தேர்வும் 17ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கட்டுமானம், உணவகம், விவசாய பணிகளை அடுத்து அரிவாள் தயாரிப்பதிலும் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட தொடங்கியுள்ளனர். அரிவாள் மற்றும் விவசாய கருவிகள் தயாரிப்பதில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மற்றும் திருப்பாச்சேத்தியை சேர்ந்த பட்டறைகளே புகழ்பெற்றவை. இந்நிலையில் மத்திய பிரதேசம் போபால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதுரையில் பழைய கனரக வாகனங்களின் இரும்பு பட்டைகளை வாங்கி கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் தேவைகளுக்கு ஏற்ப அரிவாள், கத்தி, மண்வெட்டி, தொரட்டி, அரிவாள் மனை, கோடரி உள்ளிட்டவற்றை தயாரித்து குறைந்த விலைக்கு விற்று வருகின்றனர். கறிக்கடை வச்சுருக்கேன். இந்த பீஸு திருப்பணமோ திருப்பாச்சியில் வாங்கினா 1000 ரூபா வரும் ஒரு பீஸு. இது 2 பீஸுமே மொத்தத்தில் 700 ரூபா தான். கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறாரு. பரவாயில்ல ரேட்டு. நான் 2000 ரூபா பையன் வாங்கினேன். திருப்பணம் திருப்பாச்சி ஒன்றா 900 ரூபா 1000 ரூபா வரும். இங்கே வாங்கினா 350 ரூபா. ஆனால் உருக்குதியா பட்டா நல்லா இருக்கு தரமா இருக்கு. திருப்பாச்சேத்தி அரிவாள் உள்ளிட்டவற்றின் பட்டறை விலையை விட 3 1 பங்கு விலைக்கு வட மாநிலத்தவர்கள் செய்து தருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் ரம்ஜான் பண்டிகையை இன்று கொண்டாடினர். ஷவால் மாதம் இன்று தொடங்கியதை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புத்தாடை அணிந்து கொண்டாடியவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கோவை குனியமுத்தூரில் ஜாக் அமைப்பு சார்பிலும் இஸ்லாமிய நாடுகளை பின்பற்றி தஞ்சையிலும் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள வீடு, நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என்ற தமிழக பட்ஜெட் உரையின் அறிவிப்பு நாளை மறுநாள் அமலுக்கு வருகிறது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் இருந்து 85 பயணிகளுடன் சென்னை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் டயர்கள் பழுதானதை அடுத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள சிவில் ஏவியேஷன் விமான பாதுகாப்புத்துறை முழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதே விமானம் மூலம் சென்னை தூத்துக்குடி சேவை தொடங்கவிருந்த நிலையில் அதற்காக காத்திருந்த 74 பயணிகள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றனர்.
தூத்துக்குடியை விமானம் சென்றடைந்ததும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை கடற்படையை கண்டித்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசைப்படகு தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறதை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்று இன்னும் தொடர்ந்தால் எமது தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசைப்படகு தொழிலாளர் சங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டத்தை ஏறெடுக்க வேண்டி இருக்கும் என்று. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த ராமகொண்டம்பட்டி பாலைக்குளத்தில் 6 வருடங்களுக்கு பின்னர் இன்று பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. விரால், கெண்டை, கட்லா, குறவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிகமாக சிக்கியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விடுமுறை தினமான இன்று மானாமதுரை அருகே உள்ள கீழடி அருங்காட்சியகத்தை காண ஏராளமானோர் படையெடுத்து வந்தனர். 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய சுடுமண் உரைக்கிணறு, சுருள் வடிவ குழாய், இரும்பு பொருட்கள், நாணயங்கள், மண்பாண்டங்கள் உட்பட அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 13,384 பொருட்களை அவர்கள் கண்டு ரசித்தனர். ஆடுபுலி ஆட்டம், தாயம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை பெரிய திரையில் பார்த்து விளையாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 திணைகளை பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதில் உள்ள கடவுள்கள், மக்கள், அங்கே உள்ள விலங்குகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. தொடக்க காலத்திலிருந்து வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ பார்த்தோம். கீழடியோட முக்கியத்துவம் என்ன, அந்த மாதிரி வீடியோ. இது வந்து கடல் வழி வணிகம், அது செராமிக் இண்டஸ்ட்ரீஸ், ஒன்னொன்னுக்கும் ஒரு தனி பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இருக்கிற கியூரேட்டர்ஸ் எல்லாமே. அண்ட் அவங்க முதல்ல ஒரு மியூசியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரி ஒன்று இருக்குது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 66,880 ரூபாயாகவும் 1 கிராம் 8,360 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 113 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் நிலையில் அடுத்த சில நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. செங்கற்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். 216 அடி உயர தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை திரை போட்டு மறைத்தது போல மூடுபனி பரவி இருந்தது ரம்மியமான காட்சியாக இருந்தது. பங்குனி மாதத்தில் பனி பார்க்குறதுங்கிறது ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னு நாங்கள் ரெகுலராக வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலாம் வரவே முடியல. வந்து லைட்டு போட்டுட்டு தான் வாகனத்தில் வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்தா பெரிய கோயிலுடைய விமானமே பார்க்க முடியும். 216 அடி விமானமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பனி வந்து இப்போ பொழிந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மென்மையான காலை பொழுதை உருவாக்கி இருக்குது. கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிமூட்டம் நிலவியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் சிலந்தி வலைகளிலும் இலைகளின் மேற்பரப்பிலும் படிந்த பனித்துளிகள் வெண்பட்டு போல கண்களுக்கு காட்சி விருந்து படைத்தன. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதே நேரம் வரும் நாட்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புதின் விரைவிலேயே மரணமடைவார் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறிய நிலையில் புதினின் பாதுகாப்பு வாகனம் வெடித்துச் சிதறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே ஆண்டுத் தேர்வு நடத்தி விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 334 அணுகுண்டுகள் வெடித்ததற்கு நிகரான கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.